அன்பு. உன் சத்துருக்களை நேசி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. இது அன்றைய உலகிற்கு புரட்சி. 2. மன்னிப்பு. 7-70 தரம் மன்னியுங்கள் என்றார். பாவம் செய்த பெண்ணை கல்லெறிய வந்தவர்களிடம் உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும் என்றார். 3. தேவனுடைய ராஜ்யம். அது அதிகாரமில்லை, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமே என்றார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இதே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். மலை பிரசங்கம். 5000 பேருக்கு உணவு, குஷ்டரோகியை குணமாக்குதல், புயலை அடக்குதல், கடல் மேல் நடத்தல். வசனம். இயேசுவின் 3 ஆண்டு ஊழியம் வரலாற்றையே மாற்றியது. அவர் கோவில்களில் மட்டும் போதிக்கவில்லை. மீனவர்கள், வரி வசூலிப்பவர்கள், பாவிகள் என ஒதுக்கப்பட்டவர்களோடு அமர்ந்தார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.